ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கிற மாதிரியான உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் பண்ண போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஸ்நாக் பிடிக்குங்க. ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட. ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடிய இந்த சூப்பரான ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுக்கணும். ஒரு டம்ளர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்து சைடில் வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 சின்ன சின்ன உருளைக்கிழங்கு தான் இது. 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தோல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். கையிலே மேஷ் பண்ணி விட்டிங்கனாலே நல்லா வந்து மேஷ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்த பொட்டுக்கடலை மாவை இது கூட சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. ஸோ நல்லா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வடைக்கு தட்டுற அளவுக்கு வரணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எவ்வளோ பொட்டுக்கடலை மாவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இது வந்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள் குழந்தைங்க பச்சை மிளகாய் சாப்பிடணுன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பச்சை மிளகாய் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்த பின்னாடி இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. காரம் சாப்பிடாத குழந்தைங்களா இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா காரம் வந்து சேர்க்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கரம் மசாலா தூள் வந்து சேர்த்த பின்னாடி இது மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி அடுத்து நம்ம இதை வந்து ஒரு வடை மாதிரி தட்டணும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டுற வந்து கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கணும். இந்த உருளைக்கிழங்குக்கும் பொட்டுக்கடலைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம எல்லாத்தையும் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம இதை டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண போகிறது இல்லை, ஒரு மாதிரி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காயோ இல்லைனா நீங்கள் வந்து நெய் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்த பின்னாடி நம்ம எடுத்து வச்ச அந்த உருளைக்கிழங்கு பொட்டுக்கடலை அந்த மிக்ஸு பண்ண அந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி நம்ம இதில் வந்து வச்சுக்கலாங்க. எல்லா மாவையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தட்டி தட்டி இதில் வந்து சேர்த்துக்கலாம். மாவோட அந்த பதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து நல்லா வேகட்டுங்க. வெந்த பின்னாடி நம்ம மறுபக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு பொட்டுக்கடலை மாவு வந்து சேர்த்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. பொட்டுக்கடலையோட சத்தும் வந்து குழந்தைங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். உருளைக்கிழங்கோட சத்தும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஈவினிங் ஸ்நாக் வந்து நம்ம வேறு எதுவும் அன்ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து நம்ம கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா வெந்த பின்னாடி மறுபக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹீட் அதிகமாக வச்சிங்கன்னா மேல் தோல் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து கரிஞ்சு போயிடும், உள்ளே பார்த்திங்கன்னா வெந்து வராது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் பொரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஓரளவுக்கு கிறிஸ்பியாக வருங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்த பின்னாடி அடுப்பை பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ இந்த ஈஸியான ஸ்நாக் ரெசிபியை உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.